வணக்கம், வெல்கம் டு விக்னேஷ் கிச்சன். இன்னைக்கு நம்ம நம்ம பாகத்தில் பிரண்டை வத்தல் எப்படி பண்ண பார்க்க போகிறோம். நம்மலாம் நிறையா அப்பலாம் ஸ்டோர்லாம் இந்த பிரண்டை வத்தல் வாங்குவோம், பணம் கொடுத்து வாங்குவோம். ஆனால் நம்ம பிரண்டை வத்தல் ஆற்றுலேயே கற்றுட்டோம்னா அப்போ நம்ம ஈஸியாக பண்ணிடலாம் இல்லையா. ஸோ தேவையான பொருட்கள்லாம் என்னென்னு சொல்கிறேன். உப்பு, 1/2 லிட்டர் தயிரை அதாவது பாலை காய்ச்சி எதி ஒரு நாளைக்கு புளிக்க வச்சுருக்கேன். ஒரு நாளைக்கு புளிக்க வச்சா தான் நல்லாயிருக்கும், சரியா. அப்புறம் இந்த பிரண்டை இருக்குது பார்த்தீங்களா, இந்த பிரண்டை நல்லா பிஞ்சு பிரண்டை பெருசு பெருசாக நறுக்கி வச்சுருக்கேன். இப்போ எப்படி நாள் எடுக்கிறோம் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போது இந்த மாதிரி பிரண்டை எடுத்துக்கணும். பிரண்டை எடுத்துட்டு இந்த அருகருகாக இருக்கிறத மட்டும் கையால் உடச்சிக்கோங்க. உடைக்க வரலைன்னா கத்திரிக்கோல் அல்லது கத்தியால் உடச்சிக்கலாம். இப்போ நல்லா இலசாக இருக்கிறதுனால எனக்கு கையால் பிக்க வருது. இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் நரம்பு. இந்த நரம்பை எடுத்துடணும். நம்ம பார்த்தீங்கன்னா இந்த நரம்பை எடுத்துடலாம். நல்ல நகை இருந்ததுன்னா ஈஸியாக எடுத்துடலாம். பார்த்தீங்களா, இந்த மாதிரி எடுத்துக்கணும். எடுத்துட்டு அப்படியே கூட எடுத்து வச்சிடலாம். ஆச்சா, எடுத்து போட்டுக்கணும். இந்த மாதிரி எல்லாத்தையும் பண்ணிக்கணும். நம்ம உங்களுக்கு பண்ணி காட்டுறதுக்காக மெனக்கட்டு பண்ணி காமிக்கிறேன். இன்னும் சின்ன பீஸாக கூட நீங்கள் வெட்டிக்கலாம். உங்களுக்கு தகுந்த மாதிரி இஷ்டத்துக்கு நீங்கள் நக்கிக்கலாம், தப்பு கிடையாது. இப்போ இது இருக்கிற நாரெல்லாம் நம்ம எடுத்துட்டாச்சு. இது நம்ம பீன்ஸ்லாம் இருக்கும்போது நார் வரும் இல்லையா, அந்த மாதிரி நார் எடுத்துட்டாலே போதும், சரிங்களா. ஏன்னா பெருசு பெருசாக நறுக்கியிருக்கேன். சில பேர் நினைப்பாங்க சின்ன சின்ன வெட்டணும், அப்படிலாம் கிடையவே கிடையாது. ஏன்னா தையில் ஊற போட்டு வெயில காய வைக்க போகிறோம் இல்லையா, அதனால் நம்மளுக்கு சுருண்டு போயிடும். ஸோ அதனால் பெருசு பெருசாக நறுக்கினா நல்லாயிருக்கும், சரிங்களா. இப்போ தயிர் எப்படி கடையலான்னு பார்க்கலாம். இப்போ தயிர் எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு நான் 3 ஸ்பூன் உப்பு போட்டுக்கிறேன். 1/2 லிட்டர் தயிருக்கு 3 ஸ்பூன்லேருந்து 3.25 ஸ்பூன் வரைக்கும் போட்டுக்கலாம், தப்பு கிடையாது. இப்போ பலூன் விஸ்கி வச்சு நல்லா கடைஞ்சிக்கலாம் தயிரை. புளிப்பு ரொம்ப கம்மியாக இருக்குன்னு நீங்கள் நினச்சிடலாம். நீங்கள் இது புளி ஜலம் இருக்கு இல்லையா, அதை கூட அதை கரைச்சி விட்டுக்கலாம். அது கூட நல்லா வரும், ரொம்ப நல்லாவும் இருக்கும். ஸோ நல்லா இப்போ கடைஞ்சிக்கணும் இந்த மாதிரி. இப்போது நல்லா கடைஞ்சி எடுத்து வச்சாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த பீசஸ் எல்லாம் இதில் ஆட் பண்ணிக்க போகிறோம். பிரண்டையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த அப்புறம் வாஷ் பண்ணி தொடச்சிட்டு அதுக்கப்புறம் சேருங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ நல்லா கலக்கி விட்டுக்கிறேன். இப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா இதை 2 நாள், இன்னைக்கு 6வது ஜூன், இன்னைக்கு 8வது ஜூன் மார்னிங் இதை எடுத்து இதை அப்படியே மூடி வச்சுருங்க, வெளியிலே இருக்கட்டும். 8வது ஜூன் மார்னிங் இதை எடுத்து இந்த தயிர் மிக்சரை எடுத்து தாம்பாளத்தை கொட்டி எப்படி காய வைக்கலான்னு பார்க்கலாம். இப்போ மூழ்கிற அளவு வச்சுக்கணும், சரிங்களா. சொல்ல மாட்டேன், மூழ்கிற அளவு வச்சுக்கணும். இதோட அளவு எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கிளியராக போடுறேன். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை படிச்சுட்டு அப்புறம் இந்த வீடியோ பண்ணுங்கள். 10th ஜூன் ஆடுது. 10th ஜூன் இந்த மாதிரி நல்லா ஊறிடுது. 8th ஜூனை காய வைக்கணும்னு சொல்லியிருந்தேன். ஆனால் 8th ஜூன் போது என்ன ஆச்சு, வெயிலே வரல. சென்னையில் ஒரே மழையும் ஒரே மேகமூட்டமாக இருந்தது. இன்னைக்கு 10th ஜூன் 2017 வெயில் கொஞ்சம் நல்லா வந்திருக்கு. நான் நம்புகிறேன் நாளைக்கு நல்லா வெயில் வந்துடும். அதனால் நல்லா இந்த மாதிரி காய வச்சுக்கணும். ஸோ நல்லா காய வச்சுட்டு இதை என்ன பண்ணணும்னா நல்லா காஞ்ச அப்புறம் கீழே என்ன பண்ணிக்கேன் தெரியுமா, இந்த பாருங்க, இந்த மோரில் இந்த மாதிரி தயிரில் வச்சுருக்கேன். இந்த தயிரும் இந்த வெயிலே காயட்டும், அப்படியே இருக்கட்டும். ஸோ நல்லா காஞ்ச அப்புறம் என்ன பண்ணணுன்னா இதை எடுத்து மறுபடியும் இதில் ஊற போட்டு ஒரு 4 நாள் 5 நாள் இதே மாதிரி பண்ணணும். 5 நாள் கழித்து நல்லா ஊறினாவே எப்படி இருக்கும் காமிக்கிறேன் உங்களுக்கு. சரி, ஆறுது நல்லா காஞ்செடுத்து ஃபஸ்ட்டு டே இந்த மாதிரி 5 நாளைக்கு நல்லா ஊறணும். 5 நாள் கழித்து என்ன பண்ணணுன்னா முதல்ல இன்றைக்கி இந்த காஞ்சதை எடுத்து இந்த புளிச்ச மோரில் விட்டு நல்லா கலரி விட்டுட்டு 10 நாள், அதாவது 5 நாள் இதே மாதிரி பண்ணணும். 5 டேஸ் கழித்து எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். ஒரு நாள் கழித்து பார்த்தீங்கன்னா தயிரில் நல்லா உறிஞ்சிடுது. முதல்ல முழுகிற அளவு தயிர் இருந்தது, இப்போ தயிரில் நல்லா உறிஞ்சி வந்துடுது. இப்போ இதே ப்ராசஸை 1 வாரம் ஃபாலோ பண்ண அப்புறம் எண்டு ரிசல்ட்டை 1 வாரம் கழித்து உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போது 15-20 நாட்கள் கழித்து நல்லா ட்ரையாக எடுத்து பாருங்க. அந்த பிரண்டை வத்தல் சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கே.
இந்த பிரண்டை வத்தல் வந்து மெட்ராஸில் மழை வெயில் எல்லாம் இருந்தனால ரொம்ப நாள் ஆயிடுத்து. 6ஆம் தேதி ஆரம்பித்து இன்னைக்கு ஆச்சு 4/5, ஆமாம் 3ஆம் தேதி ஆயிடுத்து இன்னைக்கு. பரவாயில்ல, இத்தனை நாள் ஆனால் கூட நல்லா கிறிஸ்பாக எடுத்து பார்த்தீங்களா. ஸோ இதுதான் வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டு. ஸோ இந்த பிரண்டை வத்தலை நான் சொன்ன மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபாலோ பண்ணுங்கள். இது ரெடி ஆகிடுத்து, நீங்கள் வெளில வச்சுக்கலாம். இதில் ஒரு ஏர்டைட் டப்பாவில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். இந்த வத்தல் வச்சு என்னென்ன ரெசிபிலாம் பண்ணலான்னு நான் விரைவில் அப்லோட் பண்ணுறேன். கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் இந்த மாதிரி பிரண்டை இருந்தால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதை வச்சு நீங்கள் கொத்தவரங்காய் வச்சு பண்ணலாம், வெண்டைக்காய் வச்சு பண்ணலாம். அந்த மாதிரி நிறைய ரெசிபிஸ் கூட உங்களை விரைவில் சந்திக்கிறேன். இது வரைக்கும் உங்கள்கிட்ட விடைபெறுவது உங்கள் விக்னேஷ். நன்றி, வணக்கம். அது மட்டும் இல்லை, எங்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரிப்ஷன் முற்றிலும் இலவசம். வணக்கம்.